இருக்குது. இது வந்து வடமாடு மஞ்சு வரட்டு நம்ம மண் சார்ந்த படம். அந்த வடம் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். தேங்க்யூ. மதுரை கோபுரம் சினிமாவில் வந்து இன்னைக்கு எங்கள் டீமோட வந்து வடம் படம் பார்த்தோம். எல்லா மக்கள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்காத நீங்களும் போய் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். காட்சி மதுரையில் பார்க்கறது ரொம்ப, ஏன்னா இது வந்து மதுரை மண் சார்ந்த படம் தான். இது வடமாடு மஞ்சு வரட்டு அந்த ஜல்லிக்கட்டு காலையே, அதனால இன்னைக்கு அந்த மண் சார்ந்த படத்தை நம்ம மண்ணோட மக்களோட சேர்ந்து பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. தேங்க்ஸ். சூப்பரா ஆக்ஷன் பயங்கரமா இருக்கு, ஃபைட் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, வேற லெவல் இந்த படம். மெகா ஹிட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் மாமிசம் சாப்பிட்றதெல்லாம் நிப்பாட்டிடலான்னு பார்க்குறோம். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு நிலையில் ஒரு 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 கண்ணு தெரியலனாலும் ஒரு மாடுக்கு வந்து எவ்வளோ கொடுமைகள் நடத்துது, அந்த மாடு சரியான நிலையில் அது எங்கெல்லாம் போகுதுன்ற மாதிரி நல்லா இது எடுத்திருக்காங்க. ஒருத்தவங்க அன்பை காட்டுறதும் ஒருத்தவங்க வந்து தன்னோட கௌரவத்துக்காகவும் வளர்க்குற மாதிரி இந்த மாடுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கணும். அலங்காநல்லூர் மதுரை ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ் ஆகி எப்படி நம்ம ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்தோமோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அருமையாக இருக்குது. கதையும் கொண்டு போகிற விதமும் நல்லா இருந்துருச்சு. நிறைய முடிச்சுகள் கொடுத்து கடைசியாக அதை அவுக்கும்போது படம் ரொம்ப அருமையாக இருக்காங்க. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல அவங்களுக்கு. ரெண்டாவது விமல் சார் அடுத்து வேறு ஒரு லெவலில். விமல் சார்னால் இப்படி தான் அப்படிங்கிற நம்ம எல்லாரும் எழுதி வச்சுருப்போம். மாற்றிருங்க, அழிச்சிருங்க, பரோட்டா சூரி மாதிரி அழிச்சிட்டு விமல் சார் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. ஃபைட்டெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எப்பயும் நம்ம காமெடியனாக பார்க்க வேண்டிய விமல் சாரை வந்து இந்த படத்தில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. மியூசிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டைரக்டர் புது விதமாக நிறைய சீன்ஸ்லாம் அருமையாக வச்சுருக்காரு. நல்லா ஜாலியாக பண்ணீங்க. பயமா இல்லையா? பயமா இல்லை. இப்போ அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் மோதலோட ஆரம்பித்தோம், கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு அப்படி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப பாசமாயிட்டான். நான் செட்டில் யார் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னா நான் அவனை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் படம் முடிஞ்சு போகும்போது. இப்போ தான் அவன் வந்திருக்கானே, நாங்கள் தான் போகலான்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரம் போய் அவனை கொஞ்சிட்டு குறை இருந்துட்டு வரேன். தேங்க்யூ. வடமஞ்சு வரட்டு வந்து ஒரு மதுரை நம்ம தென் மாவட்டத்தோட கதை. அதனால் இதை வந்து நான் மதுரை மக்களோட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதுவும் கோபுரம் சினிமாஸ் வந்து செம்மையாக அழகாக நல்லா இருந்துச்சு. வடமஞ்சு வரட்டை முத சினிமாவில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அது ரொம்ப பிடிச்சி. ஜல்லிக்கட்டுன்னு வச்சிங்களேன், மாட்டை வந்து ஒரு இதுலேருந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க, அந்த மாடு ஓடும், அதுக்குள்ளே அதை பிடிக்கணுங்கிற இது அப்படி கிடையாது. ஒரு ரவுண்டாக ஒரு விஷயத்தை பண்ணி அதில் நடுக்க கட்டி பெரிய கயிறு வடம், அதுதான் அந்த படத்தோட தலைப்பு. அதை நிப்பாட்டி அதுக்கு 20 நிமிஷம் 9 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அடக்குவாங்க. அந்த மாடு 20 நிமிஷத்தில் டயர்டாகாமல் அவங்கள விரட்டிடுச்சுன்னா மாடு வின்னிங். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள இந்த 9 பேர் அந்த மாட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்தால் மாட்டுக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் வடமஞ்சு வரட்டோட ஃபார்முலா. இது எந்த பகுதியில் சார் பரவலாக நம்ம போட்டி வந்து வைக்கிறாங்க சார்? தென் மாவட்டங்கள் நீங்கள் சிவகங்கை, சிங்கமுனேரி மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக வடமஞ்சு வரட்டு ரொம்ப ஃபேமஸ். சோழன் எங்கள் படத்தில் வந்து பாண்டிமணிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சர் சொன்னால் பேசிடும் சார். எத்தனை மாதம் ட்ரெயின் பண்ணிங்க சார்? அதாவது நீங்கள் வந்து மாதக்கணக்கெலாம் இல்லை, நாங்கள் பிளான் பண்ணி அவங்க வந்து ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நீங்கள் அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஒரு ஷாட் இருக்குது, நான் அதை எடுத்தே ஆகணும்னு மட்டும் இருந்தேன். ஏன்னா கேமராமேன்லேருந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பயம் அது பண்ணுமா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் முழுசாக நம்பினேன். ஆக்ஷன் சொன்ன உடனே தலைவன் நடிச்சிருப்பான். நீங்கள் பாருங்கள், ஏன்னா இது சஸ்பென்ஸ். நீங்கள் கிளைமேக்ஸ் ஷாட்டில் ஒரு பெரிய ஒரு அன்பு வெளிக்காட்டியிருக்கோம். அது வந்து அது தானாக ஒரு மாடு அதான் பண்ணால் மட்டும்தான். ஆனால் நாங்கள் ஆக்ஷன் சொன்ன உடனே நடித்தான். அதனால் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான மனிதர்களை தாண்டி இவன் வந்து என் இடத்துல லைஃப்பில் முக்கியமான இடம் சோழனுக்கு. படம் சூப்பராக இருக்குது. மதுரை மாவட்டம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மாடு வீரர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுத்த ஒரு நல்ல படம். மாடு வளர்க்கிறவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்குது. இந்த படம் மிக அருமையானதாக இருக்குது. மாடு வீரர்களும் மாடு வளர்ப்பவர்களும் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்து ரசித்து நல்ல மேலும் மேலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை உயர்த்தும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களில் ஒருவர். நல்லா இருந்தது. இங்கே இது மாடு வளர்க்குற மஞ்சு விரட்டு பண்ணுற பசங்க எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். விமல் சாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. மாமா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கஷ்டத்துக்கான பலன் தான் அந்த படம். எல்லாருக்குமே எங்களோட ஃபேமிலி சார்பாக எல்லாருக்கும் படம் நல்லா வர்றதுக்கான வாழ்த்துக்கள், எங்களோட வாழ்த்துக்கள். பெருமையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த கிராமத்தில் அந்த உழவர்கள் எவ்வளவு அன்பாக வந்து மாட்டுகளை வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறத அதில் எடுத்துக்காட்டு வச்சுருக்காங்க. அதை விட பெரிய வேடிக்கைன்னா அந்த வடமாடுங்கிறத இன்றைக்கி விரும்புகிறது முந்தியெல்லாம் மஞ்சள் ரொட்டும்பாங்க, இப்போ வடமாடு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இது ஒரு நல்ல படம், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல வெற்றி இருக்கும்னு கேட்டுக்கொள்ளுங்க. ஜல்லிக்கட்டு வந்து இன்றைய இலையில வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. வடமாடுறது வந்து ஒரு புது டேர்மாக இருக்குது. அது என்ன சார், அதுக்கு என்ன மீனிங்? வடமாடு என்ன மீனிங்? அது எதை குறிக்குது? வடமாடுங்கிறது அந்த காலத்தில் அந்த உரல் வந்து அதை வச்சுருக்காங்க, பார்த்துருக்கில்ல, உரல் அந்த கயிறில் கட்டி அந்த வடமாடை வந்து இப்போ வந்து முந்தியெல்லாம் வந்து ஆபத்தானதுகளாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. வடமாடுங்கிறது ஒரு சேஃப்டி, நமக்கு அந்த அந்த வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ரெண்டாவது கிராமத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு எழுச்சியான ஒரு பொழுதுபோக்கு வரும். அதனால தான் அந்த வடம்ங்கிறது வச்சுருக்கு. இப்போ இந்த படத்தில் பார்த்துட்டீங்கன்னா சார், ஜல்லிக்கட்டுனா காலை ஓட்டுவாங்க, மாடை வந்து பிடிச்சிட்டு விடுவாங்க. ஆமாம். ஆனால் ஒரு ரவுண்டு போட்டு அதுக்குள்ள வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை, இது என்னென்னா அந்த ஜல்லிக்கட்டுங்கிறது வடமாடுங்கிறத விட ஜல்லிக்கட்டுங்கிறது எடுபட்டு ஓடிடும். இது அப்படி இல்லை, அந்த ரவுண்டுக்குள்ளே ஓடியாந்துடும். அதை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் பார்ப்போம். அதுக்குள்ளே நடக்கிறது வீரர். சரி சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வனமாக இருக்குது. பாண்டிமுனி இதுக்கு தான் நல்லா இருந்துச்சுன்னு குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் படத்தை. செவ்வாழை பாண்டிமுனி தானே கரெக்டாக. பாண்டிமுனி பயலுகா அப்புன்னு அரட்டிட்டாய படத்தை அரட்டிட்டாய. எல்லாரும் பெரிய உள்ள போய் பாருங்க, எல்லாரும் பாருங்க. குடும்பத்தோட நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். அடுத்து அவர் தான் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாரும் நடிச்சிருக்காங்க. சிறந்த சூப்பர் அருமையான படம், நல்லா அருமையாக இருந்துச்சு. கதை கிராமத்து பகுதிக்கு ரொம்ப பிடிக்கும். டவுனுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு நம்ம இதை பற்றி புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது.